வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் தமிழ் அகண்டமிழ் அமானுஷ்யம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கு உறவுகளே, நாம் 22வது எபிசோடா எங்கு நடந்த சம்பவத்தை பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, திருச்சியில் நடந்த அமானுஷ்ய திகில் அனுபவத்தை தாங்க இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். இந்த சம்பவம் விறுவிறுப்பாகவும் திகிலாகவும் இருக்க போதுங்க. கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள். நாம் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை அழுத்தி ஆள் கொடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோவுக்கு போகலாம். உறவுகளே, இந்த சம்பவத்தை நம்மள்கிட்ட பகிர்ந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, கார்த்தி என்கின்ற நமது நண்பர் தாங்க. இந்த சம்பவம் எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2007 காலகட்டத்தில் நடக்குதுங்க. இந்த சம்பவத்தில் வரும் நண்பரை பற்றி சொல்லணும்னா, திருச்சியில் உள்ள மளிகை கடையில் போயிட்டு வேலை பார்க்குறாருங்க. அங்கேயே தங்கி வேலை பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே கொஞ்ச நாள் ஆகுதுங்க. அங்கே உள்ள ஆளுங்கள்லாம் நல்லா பழகுறாங்க. ஏன்னா மளிகை கடைங்கிற மாதிரி நான் 10 பேர் வருவாங்க போவாங்க, நல்லா பழகிட்டு இருக்காங்க. இந்த மளிகை கடை இருக்கிற கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மெக்கானிக் செட் இருக்குங்க. இந்த செட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 பேர் வேலை பார்க்குறாங்க. அதில் ஒரு நண்பர், இந்த நண்பருக்கு நல்லா பழக்கமாக வர்றாருங்க. எப்பொழுதுமே கடையில் வந்து பேசிட்டு நிற்கிறது, ஏதாவது ஜாமான் வாங்கிட்டு போகிறது, நல்லா ஒரு அளவுக்கு நல்லா நெருங்கி பழக ஆரம்பிச்சிட்டாருங்க. மளிகை கடையை வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு 6 நாள் வந்து லீவ் விடுவாங்க. அந்த லீவ் டைம்லலாம் போயிட்டு அந்த மெக்கானிக் செட்டில் தான் நல்லா ஜாலியாக பேசிக்கிட்டு அப்படி பழகிட்டு அப்படியே இருந்துகிட்ருக்காங்க. பக்கத்தில் அந்த மெக்கானிக் செட்டுக்கு பக்கத்துலேயே ரயில்வே ட்ராக் இருக்குது. ஒரு நாள் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெயின் வந்து வர சவுண்டு கேட்குது, பயங்கரமாக சவுண்டு கேட்குது. ஹார்ன் கண்டினியூவாக கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரமாக ட்ரெயினோட ஹார்ன் வந்து கேட்டுக்கிட்டே இருக்குங்க. அந்த மெக்கானிக் செட்லேயே என்னடா இந்த மாதிரிலாம் இப்படி ஹார்ன் அடிச்சுக்கிட்டே போகிறாங்க, ஏதோ மாடு கிட்ட குறுக்கம் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அது மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. இவர் மளிகை கடையில் எனக்கு ஒரு கொஞ்சம் குறிப்பிட்ட தூரம் தானே மளிகை கடையில் இருக்கிறவரும் அவரும் அந்த சவுண்டு கேட்குதுங்க. கண்டினியூவாக ஹார்ன் அடிச்சுட்டு இருக்காங்களே ஆங்கிற மாதிரி இவரும் அந்த மளிகை கடையில் இருந்துக்கிட்டு காதில் வாங்கிட்டு இருக்காருங்க. காதில் வாங்கின பிறகு கொஞ்சம் நேரம் ஆகுது. கொஞ்சம் நேரம் ஆன பிறகு அங்கேருந்து வந்த ஒருத்தவர் சொல்கிறாருங்க, எங்கள் கடையில் வந்து ஜாமான் வாங்கிட்டு இருக்கும் பொழுது யாரோ ஒரு பையன் வந்து அங்கே ட்ரெயினில் அடிபட்டு இறந்துட்டான்ங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. சொன்னோன்னே யாராக இருக்கும் என்ன ஆகுதுன்னு, ஏதோ அங்கே மெக்கானிக் செட்டில் வேலை பார்த்த பையன் தான் எப்படியோ அடிபட்டு இறந்துட்டான். மளிகை கடையில் வேலை பார்க்குற அந்த பையனுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி அதிர்ச்சி மாதிரி ஆயிடுச்சு. என்னடா இது, அந்த மெக்கானிக் செட்டில் தான் நம்மள்ட்ட நல்லா எல்லாருமே பழகிட்டுறாங்க, அங்கே யாரா அடிபட்டது? காலை டைமில் தான் அடிபட்டது. காலை டைமில் வந்து சாப்பிட போவார். கடையோட முதலாளி வீடு வந்து அந்த மெக்கானிக் செட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. அங்கே போயிட்டு சாப்பிட போவார். சாப்பிட போகும்போது சரி நம்ம போய் பார்த்துட்டு வரோம்னு சொல்லிட்டு அந்த ரயில்வே ட்ராக் பக்கத்தில் போய் பார்க்குறாரு. அடிபட்டு அங்கேயே கிடக்குறாரு. எல்லாம் நிறைய பேர் கூட்டமாக பார்த்துட்டு இருக்காங்க. இவரும் போய் பார்க்குறாருங்க. யாருன்னு போய் பார்க்குறாரு. குப்பரக்கப்படுத்திருக்காரு. யாருன்னு இவருக்கு சரியாக தெரியல. அந்த அழுக்கு ட்ரெஸ், அந்த கிரீஸ்லாம் இருக்கும்ல, அந்த அழுக்கு ட்ரெஸ் தான் போட்டிருக்காரு. யாருன்னு தெரியலையேன்ட்டு கிட்ட போய் பார்க்கும் பொழுது அவர் கூட பழகின அந்த நண்பருங்க. இவருக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆகிடுச்சு. அதிர்ச்சி ஆகி என்னடா இவன் எப்படா வந்து இங்கே வந்து இறந்து போனா, என்ன ஆச்சு ஏதாச்சுன்ட்டு அவருடைய முகத்தை பார்க்குறாருங்க. முகம் வந்து இவரையே பார்க்குற மாதிரி இருக்குங்க. இவருக்கு ஒரு மாதிரி பயமாயிடுச்சு. ஏன்னா பகல் டைம் எல்லாருமே இருக்கும் போதே அவர் முகத்தை பார்க்கும் பொழுது குப்பரக்கப்படுத்திருக்காரு. குப்பரக்கப்படுத்திக்கிட்டு இப்படி பார்க்கும் பொழுது இவரும் ஒரு முகத்தை பார்க்குறாரு. முகத்தை பார்க்கும் பொழுது இவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி பயமாயிடுச்சுங்க. பயந்து போயிட்டு ஐயோ நம்ம இருக்கக்கூடாதான்னு சொல்லிட்டு ஓடி போய் அன்னைக்கு போய் சாப்பிட்றாரு. சாப்பிடவே முடியலங்க அவரால். சாப்பிட முடியாமல் லைட்டாக ஏதோ கொஞ்சமாக லைட்டாக சாப்பிட்டுட்டு மறுபடியும் கடைக்கு வந்திருக்காருங்க. அவரால் அன்னைக்கு வந்து நிம்மதியாகவே இருக்க முடியல. ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்குது. அந்த நினைவாக ஓடிட்டுருக்கு. அதாவது வந்து அந்த அவருடைய நண்பர் இறந்து போன அந்த நினைவாக ஓடிட்டுருக்குங்க. எப்பொழுதுமே இவர் போயிட்டு முதலாளி வீட்டில் போயிட்டு மொட்டை மாடியில் தான் போய் படுப்பாராம். மொட்டை மாடியில் படுத்துட்டு இருக்கும் பொழுது இதே நினைவு ஓடிட்டு தான் இருக்குது. நண்பர் இறந்து போனார்ல, அவர் நினைவாக ஓடிட்டு இருக்குங்க. அப்படியே தூங்கிட்டாருங்க. தூங்கிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு இவருக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இவரால் கைகள்லாம் அசைக்க முடியல. யாரும் மேலே யாரும் உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. கழுத்தை பிடிச்சி நெரிக்கிற மாதிரி இருக்குது. மூச்சே விட முடியலங்க. அவரால் மூச்சே விட முடியல. கைகள்லாம் அசைச்சு பார்க்குறாரு. அசைக்கிறாரு, கையை தூக்குறாரு, காலை தூக்குறாரு, அசைக்க முடியல. அப்படியே கைகள்லாம் தூக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு சவுண்டு போட்டு கத்துறாரு ஒழிஞ்சு எதுவுமே பண்ண முடியல. அவரால் ஏந்திரிக்கவே முடியல. அந்த மாதிரி அவருக்கு இருக்குது. நல்ல கட்டி அப்படியே கண்ணை லைட்டாக அப்படியே முழிச்சு பார்க்குறாரு. யாரை அவர் நெஞ்சு மேலே
மேலே ஏற உட்காந்துருக்க மாதிரியே இருக்குது. உட்காந்தோன்னே இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவர் குலதெய்வம் சாமியை வேண்டிக்கிட்டு அப்படியே பிடிச்சி அப்படியே ஒரு குலதெய்வம் பார்த்தீங்கன்னா கருப்பு சாமியை வேண்டிக்கிட்டு மல்லு கட்டி அப்புறம் அந்த உருவம் இருக்கிற இடத்த அப்படியே பிடிச்சி தட்டி விட்டுருக்காருங்க. தள்ளி விட்டோன்னே அப்போ தாங்க அவருக்கு வந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகிருக்கு. டக்குன்னு ஏந்திரிச்சு ஒரு மாதிரி பதட்டம் வந்துச்சு. அப்போ தான் மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கி அப்படியே ஏந்திரிச்சு உட்காந்துருக்காருங்க. உட்காந்துட்டு இது என்னவா இருக்கும், என்னடா யாரா பிடிச்சி நம்மளை பிடிச்சி இப்படி அமுக்கிறது போகிறதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் படுக்கிறாருங்க. படுத்துட்டு இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் 1/4 மணி நேரம் ஆகிருக்கும். 1/4 மணி நேரம் ஆகும் பொழுது படுத்துருக்க இடத்துல சடன்னு இந்த பக்கம் யாரோ ஓடுற மாதிரி இருக்குங்க. இவருக்கு என்னடா பண்ணுறதுன்ட்டு டக்குன்னு அவர் பெட்ஷீட்டை எடுத்து பார்க்குறாரு. யாருமே இல்லாமல் என்னடா இந்த மாதிரி யாரும் ஓடுறாங்களே போகிறாங்களான்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே நம்ம இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கீழே ஓடி போயிட்டு அவர் முதலாளி படுத்துருக்கிற ரூமை போய் தட்டுறாருங்க. தட்டி இந்த மாதிரி நடக்குதுண்ணே, யாரோ பிடிச்சி நெஞ்சில் ஏறி உட்காந்துக்கிட்டு அமுக்குறாங்க சொன்னோன்னே சரி வா உள்ளே வந்து படுன்னு சொல்லிட்டு உள்ளே போய் படுத்துருக்காருங்க. படுத்துட்டு காலையில் ஏந்திரிச்சு போக அவரால் ஏந்திரிக்க முடியாமல் சரியான ஜுரம் ஏந்திரிக்க முடியல. நடுக்குது, குளிர் ஜுரம் மாதிரி ஒரு மாதிரி நடுக்குது, கைகாலெல்லாம் நடுக்குது, உடம்புலாம் சரியான வலி, யாரோ அடித்து போட்ட மாதிரி உடம்புலாம் சரியான வலி. அவர் முதலாளி எழுப்பி பார்க்குறாரு. எழுந்திரிக்க முடியாமல் என்னடா இப்படிலாம் உனக்கு ஜுரம் அடிக்குது, நைட்டு என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் அழைச்சி போகிறாருங்க. ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போயிட்டு டேப்லெட் தான் கொடுத்து போட்டு பார்க்குறாரு. ஜுரம் நிற்கவே இல்லை. சரி நீ இந்த டேப்லெட்லாம் எடுத்துகிட்டு உங்கள் வீட்டுக்கு போயிட்டு 2 நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு அனுப்புகிறாருங்க. ஊருக்கு வந்தோன்னா அவங்க வீட்டில் வந்து அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்கிறாருங்க, இந்த மாதிரிலாம் நடந்துச்சுமா, இது மாதிரி நைட்டு தூங்கிட்டு இருந்தேன், எப்பொழுதுமே அந்த மொட்டை மாடியில் தான் போய் படுப்பேன். தூங்கிட்டு இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா யாரோ நெஞ்சில் ஏறி உட்காந்து அமுக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த உருவம் மட்டும் நான் லைட்டாக கண்ணை முழிச்சு பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு உருவம் மாதிரி உட்காந்துருந்தது. பிடிச்சி நம்ம குலதெய்வம் சாமியை வேண்டிக்கிட்டு பிடிச்சி தள்ளி விட்டு டக்குன்னு ஏந்திரிச்ச பிறகு ஒரு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு மறுபடியும் படுத்தோம். திடுன்னு யாரோ அங்கேயும் இங்கேயும் ஓடுற மாதிரி இருந்தது. நான் ஓடி போயிட்டு கீழே போந்தேன்னா அதுக்கப்புறம் எனக்கு ஜுரம் தாங்க முடியலங்கிற மாதிரி அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லியிருக்காருங்க. சொன்னோன்னே சரி வா நம்ம முடியேற போயிடலான்னு சொல்லிட்டு இப்போ ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் இருக்கிற பூசாரிக்கிட்ட அழைச்சிட்டு போயிட்டு இது மாதிரிங்க ஏதோ பார்த்து பயந்துருக்கான் பையன். ஆனாலும் ஜுரம் வந்து நிற்கவே இல்லை. நெருப்பாக அப்படியே பயங்கரமாக நெருப்பு மாதிரி அடிச்சிட்ருக்கு. ஜுரம் நிற்கவே இல்லை. அப்படியே இருந்தோன்னே ஒரு பூஜைலாம் போட்டு அவரை உட்கார வச்சு அவங்க அம்மா அப்பாவையும் உட்கார வச்சு பூஜை போடுறாருங்க. ஒரு சில விஷயங்கள் சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பையனுக்கு அவர் கூட பழகின ஒரு பையன் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி இறந்துருக்கான். அந்த இறந்து போன பையன் தான் உங்கள் பையன் பின்னாடியே கூடயே வந்து அவன் தூங்கிட்டு இருக்கும் பொழுது அவன் கூட துணைக்கு அழைச்சி போகிறதுக்காக வந்திருக்கான். அந்த இறந்து போன அந்த பையன் தான் மேலே ஏறி உட்காந்து அமைக்கிருக்கான். இவங்க பையனை இன்னும் கொஞ்ச நாள் ஆனிச்சுன்னா கண்டிப்பாக கூப்பிட்டுட்டு போயிடுவான் ஆன்னு சொன்னோன்னா இவங்க அம்மா அப்பாவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆகிடுச்சு. அதிர்ச்சி ஆனோன்னே ஐயா பூசாரி ஐயா இதுக்கு என்னங்க பண்ணுறது, உங்கள் பையன் பக்கத்தில் நெருங்கி மேலாம் உட்காந்து இது பண்ணோன்னா உங்கள் பையன் அந்த டைமில் டக்குன்னு ஒரு விஷயத்த யோசிச்சு சொன்னதுனால டக்குன்னு விலகிட்டான். உங்கள் குலதெய்வம் பேரை சொல்லி கத்துனதுனால குலதெய்வம் மூலமாக தான் இந்த பையன் டக்குன்னு விலகியிருக்கான் பூசாரியா சொல்லியிருக்காருங்க. சொன்னதுமே என் பையனுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் ஆகக்கூடாது, என்ன அவங்க பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த பையனோட அம்மா அப்பா கேட்குறாங்க. கேட்டோன்னே ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஒரு பூஜை மாதிரி பண்ணோம்னா அந்த பையனை வந்து உங்கள் பையன் பக்கத்தில் வராமல் நம்ம தடுத்து அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கோழியும் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காரு. கோழியும் வாங்கிட்டு வந்து நைட்டு உங்கள் பையனை அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு நைட்டு போயிட்டு அதே மாதிரி நைட்டு அழைச்சிட்டு போகிறாங்க. கோழி ஒன்று கையில் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பூசாரி கையில் கொடுத்து அவரும் இந்த டைமில் யார் போகிறாங்கன்னா அந்த பையன், அவங்க அப்பா, பூசாரி 3 பேர் தான் போகிறாங்க. அவங்க வீட்லேயே ஒரு பூஜை மாதிரி பண்ணுறாங்க. பூஜை மாதிரி பண்ணிவிட்டு அந்த 3 பேருமே ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு 3 முக்குட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த 3 முக்குட்ட போயிட்டு அந்த கோழியை அறுத்து அங்கேயே தூக்கி போட்டுட்டு திரும்பி பார்க்காம வந்துட்டுருக்காங்க. 3 பேருமே திரும்பி பார்க்காம வந்து பூசாரி வீட்டில் போயிட்டு ஒரு சின்ன ஒரு மாதிரி பூஜையை மாதிரி போட்டு பையனுக்கு துண்ணூறு போட்டுவிட்டு கயிறுலாம் கட்டி விட்டு வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. வீட்டுக்கு அனுப்பின பிறகு தூங்கிட்டு காலையில் எழுந்துச்சு பார்க்கும் பொழுது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ஜுரமும் நின்றுடுச்சுங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, மறுபடியும் அந்த பூசாரி ஐயா நைட்டே சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா நைட்டு போயிட்டு வீட்டில் போய் படுங்க, காலையில் எழுந்திரிச்சு என்னை வந்து பாருங்கள். நாள் காலையில் போயிருக்காங்க. போனதுமே அவர் பூசாரியாக சொல்லிட்டார், அந்த பையனை வந்து ஒதுக்கி விட்டாச்சு, உங்கள் பையனுக்கு இன்னும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்கள் பையன் பக்கத்தில் வந்த காரணம் என்னன்னா வேலைக்கு போன இடத்துல நல்லா பழகிருப்பான் இருக்கு. அவன் திடீர்னு ஏதோ ஆக்சிடென்ட்லேயே ஏதோ கவனக்குறைவுனால இறந்துருக்கான். இன்ன வரைக்குமே அந்த மாதிரி அந்த பையனை கனவுல கூட பார்த்ததில்லை. அந்த திகிலான அந்த அனுபவத்தை
என்னால் இன்னமும் மறக்க முடியாதுங்க. ஏன்னா அந்த டைமில் பார்த்தீங்கன்னா என்னால் அந்த மொட்டை மாடியில் படுத்துட்டு இருக்கும் பொழுது எனக்கு வந்து ஒரு நரக வேதனை மாதிரி இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படியே நம்ம இன்னைக்கு செத்துட்டோண்டாங்கிற மாதிரிலாம் நான் ஃபீல் பண்ணேன் அன்றைக்கி. எப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு மாதிரி நெஞ்சில் ஏறி உட்காந்துக்கிட்டு ஒரு மாதிரி மூச்சு விட முடியாமல் நான் கைகாலெலாம் அசைச்சு பார்க்குறேன், காலெலாம் அசைச்சு பார்க்குறேன், சவுண்டு போட்டு கூப்பிட்றேன். ஆனால் சவுண்டு வந்து வெளியில் கேட்கல யாருக்குமே. அந்த மாதிரி இருந்துச்சு. நான் என்னோடய பலம் கொண்டு நான் தள்ளினாலுமே என்னால் ஏந்திரிக்க முடியல, கைகள்லாம் தூங்க முடியல, கண்ணு வந்து என்னால் முழிக்க முடியல. சும்மா பாதி, அதாவது வந்து ஓரளவுக்கு கண்ணை தான் திறக்கிற மாதிரி எனக்கு அந்த மாதிரி இருந்ததை ஒழிஞ்சு ஃபுல்லாக திறந்து என்ன ஏதுன்னு பார்க்க முடியல, யார் என்னன்னு பார்க்க முடியல. லைட்டாக தான் கண்ணை திறக்கிற மாதிரி இருந்தது. ஒரு மாதிரி பின்பம் மாதிரி நெஞ்சில் ஏறி உட்காந்துக்கிட்டு புறாவில் பிடிச்சி நெரிக்கிற மாதிரி, அதாவது வந்து கழுத்தை பிடிச்சி நெரிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆனது. நிகழ்வு வந்து எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி இன்னமும் அதை நினச்சாவே எனக்கு அந்த நினைவுகள் வந்து இன்னும் போகாமே இருக்கு. இந்த சம்பவம் நடந்து வருஷ கணக்கில் ஆனாலுமே இன்னமும் அதை நினச்சா ஒரு மாதிரி திகில் உணர்வாக தான் இருக்குங்கிற மாதிரி நம்மள்கிட்ட சொல்லி முடிச்சாருங்க. இந்த சம்பவத்தை பகிர்ந்த நண்பர் கார்த்திக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கலாம். இந்த சம்பவத்தின் பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுபோல் இன்னொரு அமானுஷ்ய திகில் சம்பவத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் தமிழ். நன்றி உறவுகளே.